கடந்த 3 நாட்களில் வித்து சண்டையும் சேர்த்து நாம் சாமுவேலின் குடும்பம் என்கிற தலைப்பில் 2 காரியங்களை தியானித்தோம். சாமுவேலின் தாய் என்று அன்னாளை குறித்து சில அனுபவங்களை தியானித்தோம். நேற்றைய தினத்தில் அன்னாளின் சாட்சி என்று ஒரு 6 காரியங்கள் நாம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம். ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைய தினத்தில் இனி 2வது ஒரு ஹெட்டிங், ஒவ்வொரு ஹெட்டிங்காக நாம் தியானிப்போம். சாமுவேலை குறித்து நாம் இனி தியானிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் கிருபை செய்வாராக. 2வது ஒரு ஹெட்டிங், முதல் ஹெட்டிங் சாமுவேலின் குடும்பம் என்று பார்த்தோம். இன்றைக்கு சாமுவேலின் இளமை பருவம். சாமுவேலின் இளமை பருவம் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அதான் அந்த இளமை பருவம், பிள்ளையாண்டான். அந்த இளமை குழந்தை பருவம், பிள்ளையாண்டான். அதை தான் நம்ம அந்த வசனத்தை மையமாக வைத்து தான் சாமுவேலின் இளமை பருவம். சத்தமோரலில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இது இன்ட்ரோடக்ஷனாக இதில் 1-2 வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த அவனுடைய இளமை பருவத்தை கொஞ்சம் டச் பண்ணுறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. எழுதிக்கோங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு, சரியான வேர்டு. இனி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதனின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அவனது இளமை பருவம். ஒரு மனிதனின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அவனது இளமை பருவம். ஒருவன், அதனால தான் பெற்றோர் பிள்ளைகளை இந்த சின்ன வயசில் அந்த 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் வரும்போது என்ன சொல்லும், இதை மட்டும் நீ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நான் படித்தானா உனக்கு நல்லா இருக்கலாம், உனக்கு எப்படி இருக்கலாம், அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கலாம். அந்த காலேஜ் அதையும் இதை மட்டும் நீ படிச்சிட்டானா, கஷ்டப்பட்டு ஒரு அரியரும் போடாமல் நீ என்ன செய்தால் படித்தால் நீ சந்தோஷமாக இருக்கலாம், உன் லைஃபு செட்டில்டு ஆகிரும். அந்த இளமை பருவத்தை தான் பிள்ளைகளை போட்டு புரட்டி எடுப்பாங்க. அந்த இளமை பருவத்தை அதை பயன்படுத்துகிற பிள்ளைகள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்து கொஞ்சம் அதை பயன்படுத்துகிற பிள்ளைகள் ஒரு எதிர்காலம் அப்படி வரும்போது அவர்கள் ஒரு உன்னத நிலைமையில் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த இளமை பருவத்தை ஆமேன். இப்படி அடுத்த பயணி அதையும் சேர்த்து இப்படி சொல்கிறேன். இளமை பருவத்தை ஒருவன் வீணடித்தால் நாளடைவில் அதை குறித்து வருத்தப்பட வேண்டியது இருக்கும். எதை குறித்து? இளமை பருவத்தை குறித்து. முதல் வார்த்தை சொன்னேன், ஒரு மனிதனின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அவனது இளமை பருவம். இது வந்து வாலிபர்களுக்கு பேச வேண்டிய வார்த்தை. நான் கருத்து சித்தமான சண்டே திரும்ப யூத் ப்ரேயரில் பிள்ளைகளிடத்தில் திரும்ப நான் இதை சொல்லுவேன். அடுத்து, ஒருவன் அந்த இளமை பருவத்தை வீணடித்தால் நாளடைவில் அதை குறித்து, அதாவது இளமை பருவத்தை குறித்து என்ன செய்யப்பட வேண்டியது இருக்கும், வருத்தப்பட வேண்டியது இருக்கும். கோட்டை விட்டுட்டேன், ஸ்கூலில் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகலை, ஒழுங்காக படிக்கலை, அம்மா திரும்ப சொன்னாங்க கேட்கலை, எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க கேட்கலை, இப்போ கஷ்டப்படுறேன். இந்த வருத்தம் என்பது, அதற்கு அந்த வலி என்பது அது வந்து என்ன சொல்ல, ஆறாத ஒரு காயம். தன்னோடு கூட இருக்கிறவங்க, நான் இதை ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், உலக பிரகாரமாக டச் பண்ணுறேன், ஸ்பிரிச்சுவலும் டச் பண்ணுறேன். உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரி, அதை பின்னாட்களில் குறித்து ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ஏஜ்டான ஊழியத்துக்கு வந்த அநேகரை நான் அவர்கள் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறேன். சின்ன வயசுலே நாங்கள் கோட்டை விட்டுட்டோம், சின்ன வயசுலே உங்களை போல் சின்ன வயசில் ஊழியத்து வந்திருந்தால் நாங்களாம் இப்போ எப்படியோ இருந்திருப்போம். என்ன செய்ய, எங்களுடைய காலங்களெல்லாம் குடிச்சுக்கிட்டோம்,
ஊதாரித்தனமாக வாழ்ந்தும் எங்கள் காலத்தை கழிச்சிட்டோம். இப்போ ஊழியத்து வந்து ஏதோ செய்கிறோம். ஆனால் பரவாயில்ல, சின்னதிலே வந்திருந்தா நாங்கள் இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாக என்ன செய்தோம், சாதிச்சிருக்கலாம். இன்னொரு வாய்டு, இளமை பருவத்தை வீணடித்தால் மீண்டும் வராது. இளமை பருவத்தை வீணடித்தால் மீண்டும் என்ன செய்யாது, வராது. ஆனால் தாவீதுடைய தேங்க்யூ சாமுவேலுடைய இளமை பருவம், அவன் தன் இளமை பருவத்தை அவன் பயன்படுத்தினான். அவன் என்ன செய்தான், பயன்படுத்தினான். அதனால் நாளடைவில் ஒரு உயர்ந்த மனிதனாய், ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய், ஒரு பெரிய மனிதனாய் கர்த்தர் சாமுவேலை மாற்றினார். அதற்கு காரணம் அவனது இளமை பருவம். சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் நான் போகிற சண்டே சொன்னேன்னு நினைக்கிறேன், சண்டேயா ஃப்ரைடேயான்னு ஞாபகம் இல்லை, ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நாம் ஒருபோது வீணடிக்க கூட. நான் ஃப்ரைடே நான் சொன்னேன் ஞாபகம் இருக்குது. நமக்கு இந்த 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். பலர் இதை வீணடிக்கிறார்கள். வீணடைக்கிறவர்கள் ஒரு நாள் வருத்தப்பட வேண்டியது இருக்கும். நான் இதாக சொல்லலை, ஹார்டாக பேசுகிறது. தட் இஸ் ரியாலிட்டி, அதான் உண்மை. அன்றைக்கு அந்த ஜப நாட்களிலே ஓடி ஓடி சர்ச்சில் போய், எனக்கு தெரியும் இதில் சிலர் பகலில் வேலைக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இதில் சாயங்காலம் உட்காந்துருக்குறீங்க. உங்களுக்கு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம், கண்டிப்பாக டயர்டு இருக்கும், ஆனாலும் ஆராதிக்கிறீங்க. நோக்கம் என்ன, இந்த நாட்களை வீணடித்து விடக்கூடாது, இதை பயன்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். ரொம்ப நான் என்ன பேசுகிறது பெரிய ஒரு கைத்தட்டு நேற்றை மாதிரிலாம் பவர்ஃபுல் அப்படி இருக்காது. ஆனால் இது ரொம்ப இன்றைக்கி நான் பேசுகிற வார்த்தைகள் அதிகமாக நம்ம சிந்திக்க வைக்க வேண்டிய வார்த்தைகள். ஆமே, ஸ்தோத்திரம். 2025 கொஞ்சம் 2026 ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னும் சொல்லுகிறேன், இனி நமக்கு ஒரு அனுகூலமான நாட்கள், சமாதானமான நாட்கள் இருக்குமா என்றால் தெரியாது. உங்களுக்கு தெரியும், இப்போ நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், தமிழ்நாடு மட்டும் இல்லை முழு உலக நாடுகளும் தத்தளிக்க ஆரம்பித்திருக்கிறது. மெயின் முக்கிய காரணம் கேஸ் சிலிண்டர்னாலே பாதிக்கப்படுது. இன்னும் என்னெல்லாமோ பாதிப்புக்குள்ளாகிறது. அப்போ எவ்வளோ நாட்கள் நாம் சமாதானமாக இருப்போம் என்பது தெரியாது. எவ்வளோ நாட்கள் ஆரோக்கியமாக இருப்போம் என்பது தெரியாது. எவ்வளோ நாட்கள் இப்படி ஓடி 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 தேவ சமூகத்துக்கு வர முடியும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நாட்களிலே நாம் இந்த நாட்களை பயன்படுத்தினால் இந்த நாட்கள் அந்த ஆபத்து நாட்களுக்கு நிச்சயமாய் நமக்கு கை கொடுக்கும். ஹல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. தானியேல் 3 நேரமும் ஜெபித்தான். 3 நேரம் அவன் சிங்க கபிக்குள் போன போது அந்த ஜெபம் அவனை காப்பாற்றினது. சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ இடைவிடாமல் ஆராதித்தார்கள். அக்கினி சூழல் போன போது அந்த ஆராதனை அவர்களுக்கு கை கொடுத்தது. அங்கே நான் விசுவாசிக்கிறேன், அங்கேயும் கர்த்தரை ஆராதித்திருப்பார்கள். தேவதூதன் அங்கே இறங்கினான். அப்போது சாமுவேலுடைய இளமை பருவத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால், அவன் தன் இளமை பருவத்தை பயன்படுத்துவது போல அவனுடைய அம்மா அவனுக்கு உதவி செய்தார்கள். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன். ஓகே, அவன் எப்படி பயன்படுத்தினான் என்று சில காரியங்களை, ஒரு 4-5 காரியங்களை நாம் தியானிப்போம். அவன் பயன்படுத்தின விதத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பயன்படுத்தினதுனால வந்த மேன்மைகள் வயதான பிறகு இளம் வயதிலே பயன்படுத்தின போது இளம் வயதிலே அவனிடத்தில் காணப்பட்ட சில மேன்மைகள். அதன் பிறகு வருக நாட்டில் அவனுடைய ஒவ்வொரு பொறுப்பு, அவன் சுமந்த அபிஷேகம் அல்லது அவன் செய்த ஊழியத்தை பல
கோணத்தில் சாமியோட ஊழியம் என்ற தலைப்பில் அதுக்கப்புறம் தான் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வருவோம். இப்போவும் நான் இன்ட்ரோடக்ஷனில் தான் நின்று கொண்டு இருக்கிறேன். ஆமென். நான் வாசித்த அந்த வசனம், சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் என்ன செய்தான், வளர்ந்தான். அந்த வேர்டை எடுத்துக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, சாமுவேல். சத்தமாக சொல்லணும், சாமுவேல் வளர்ந்தான். சொல்லுங்க இந்த வார்த்தை, சாமுவேல் வளர்ந்தான். ஒரு முறை கூட சொல்லுவோம், சாமுவேல் வளர்ந்தான். ஹல்லேலூயா. நாம் பேசுவது அந்த என்ன சொல்ல இந்த சரீர வளர்ச்சி அல்ல. சரீர வளர்ச்சியை மட்டுமல்ல, பல விதத்தில் அவன் என்ன செய்தான், வளர்ந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எங்கே வளர்ந்தான்? அதாவது அவன் கர்த்தருடைய சந்நிதியில் அவன் என்ன செய்தான், வளர்ந்தான். எழுதிக்கோங்க. ஒருவன், இது ப்ராக்டிக்கலாக போகிறனால நான் எழுத பெர்மிஷன் தரேன், அதனால் எழுதுறதுக்கு நான் எதிரி கிடையாது, உங்களுக்கு புரியும். பட் இது சிந்திக்க வேண்டிய வார்த்தைகள், அதனால் எழுதுங்கன்னு சொல்லி அப்படி இது பண்ண. பட் ப்ரெசன்ஸ் வெளிப்படும் போது அதை ரிசீவ் பண்ணணும். அதுக்கு தான் நான் எழுத விடாமல் ஆக்குறது. மற்றபடி ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வேர்டு எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால தான் ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் நிச்சயமாக வளருவான். ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் அவன் நிச்சயமாக என்ன செய்வான், வளருவான். அப்போ அதனுடைய ஆப்போசிட் வேர்டு, ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தில் இராவிட்டால் அவன் என்ன செய்ய மாட்டான், சொல்லுங்க, வளர மாட்டான். சாமுவேல் வளர்ந்தான். அதனுடைய அர்த்தம், அதனுடைய இது, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக சொல்கிறேன். முதல்ல அந்த சிறு பிள்ளையனுடைய சில அனுபவங்களை சொல்லிட்டு மேன்மைகள் சொல்கிறேன். இவனை வளர்த்துவதற்கு யாரும் இல்லை. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். தேவ சமூகம் எவ்வளோ விலையேறப்பட்டேன்னு சொல்கிறேன். இவனை சொல்லிக் கொடுத்து வளர்த்துவதற்கு யாரும், உலகத்தில் பெஸ்ட்டு டீச்சர், ஃபஸ்ட்டு டீச்சர்ன்றது அம்மா தான். அல்லேலூயா. பெஸ்ட்டு டீச்சர், ஃபஸ்ட்டு டீச்சர். ஒரு தாய் தான் ஒரு பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கறது. எப்படி தூங்கணும், எப்படி துணி மாற்றணும், எப்படி படுக்கணும், எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கறது தாய் தான். அதன் பிறகு தான் டீச்சர். இவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அம்மா கிடையாது. அம்மா வீட்டில் அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அதை செய், சொல்லிக் கொடுக்க யாருங்க, இவனை வளர்த்துவதுக்கு யாரும் இல்லை. ஏலியோ வயதானவர், ரொம்ப வயசு. அடுத்து ஏலியுடைய பிள்ளைகளோ இவனை ஒரு சின்ன பையனை போல, சகோதரனை போல அரவணைத்து வளர்த்தெடுக்கிற அளவில் அவங்க கிடையாது. அவர்கள் மகா பாவிகள். அவருடைய பாவம் தேவ சந்நிதியில் வந்து எட்டி கர்த்தர் அவர்களை அழித்தார். ஒரு மனிதனை, தேவ மனிதனை கொண்டு ஏலி எச்சரிக்கிறார். உங்கள் பிள்ளைகள் இவ்வளோ பாவம் செய்கிறார்கள், ஆராதனைக்கு வருகிற, பலி செலுத்த வருகிற பெண்களிடத்தில் வேசித்தனம் பண்ணுகிறார்கள், பலி மிருகங்களை எடுத்து சமைத்து விருப்பத்துக்கு சாப்பிடுகிறார்கள், பல பாவம். இவனை வளர்த்துவதற்கோ சொல்லிக் கொடுப்பதற்கோ கற்றுக் கொடுப்பதற்கோ சாமுவேலுக்கு ஒருவரும் இல்லை. அம்மா அப்படி பண்ண மக்களை காலையில் எழும்பு. நம்ம பெற்றோரில் என்ன செய்யணும், சண்டேஸ் கிளாஸுக்கு பிள்ளைகளுக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்து ஒழுங்காக சொல்லட்டா அடி, கீழே இருந்துட்டு வசனம் சொல்லாட்டா கீழே இருந்து முறைக்கிறது. சோத்திரம். பிள்ளை விரும்பி சொல்லுதோ இல்லையோ, பயந்து சொல்லுது. சோத்திரம். அப்படி கட்டினா குறை சொல்லலாம், ஓகே. அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நல்ல அனுபவம், அதை எதுக்கலை. இவனுக்கு கற்றுக் கொடுக்க யார் இருந்தா? சாமுவேலுக்கு
அப்படி பண்ணு. ஒருவர் இல்லை. கற்றுக் கொடுக்க ஒருவர் இல்லாவிட்டாலும் வேதம் சொல்லுகிறது அவன் வளர்ந்தான். கற்றுக் கொடுக்க ஒருவர் யாரும் இல்லாவிட்டாலும் அவன் வளர்வதற்கு காரணம் அவன் இருந்த இடம் தேவனுடைய சமூகம். அவன் வளர்ந்தான் என்று அங்கே சொல்லவில்லை, கர்த்தருடைய சந்நிதி. அதனால தான் சின்ன பிள்ளைங்க எல்லாம் நான் சின்ன ஸ்கூல் லீவ் போட்டுட்டு பிள்ளைங்க உள்ளே இருக்குன்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னா போர் அடிக்கும். நமக்கு தெரியும் பிள்ளைகள் உள்ளே இங்கே பாருங்கள், இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னா. ஸோ இல்லைன்னா இங்கே கொஞ்சம் இருந்தால் அவியலை தனி கூட்டம் நடத்திட்டு இருப்பணும். இங்கே ஒருத்தன் உயிரை கொடுத்து கூட்டம் நடத்த அவங்கள அதை பற்றி கவலையே கிடையாது. ஒரு விளையாட்டும் பண்ணி இது பண்ணிட்டு இது பண்ணோம். ஆனால் நமக்கு டிஸ்டர்பு தான். ஆனால் நான் சொல்கிறேன், அவங்க உள்ளே இருக்கணும். அந்த பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஏதோ ஒன்று அவர்களிடத்தில் கிரியை செய்யும். நாங்கள் பெங்களூர் ரிவைவலுக்கு போன போது பிரைசலாம் போய் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, அது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ். நம்ம இதே 21 days ஃபாஸ்டிங் அந்த ஏப்ரல் நேரம் நினைக்கிறேன் போயாச்சு. போய் ஒரு நைட் அன்டைம் ஒரு 2 மணிக்கு போயிடுச்சிடும். ரூமெல்லாம் போட்டு அடுத்து காலையில் 7:30 8 மணிக்கே உள்ளே போயிடும். உள்ளே போய் அங்கே போய் சீட்டு பிடிக்கணும், ஆராதிக்கணும். அவ்வளோ எதிர்ப்பாக 1 day தான் கிடச்சிருக்கு. அது பண்ணால் பிள்ளைகள் எனக்கு இது தம்பி பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்தாங்க. ஃப்ரெண்டில் போனோன்னு ஒரே அவியலுக்கு வேட்ட ஆரம்பித்தாச்சு. பிரைஸ்லாம் இங்கே எங்களுக்கு ஒரு இதாகுது. அப்போ அந்த சர்ச்சு பாஸ்டர் சொன்னார், அந்த ரிவைவலுக்கு அந்த சர்ச்சு பாஸ்டர், பிள்ளைகள் இங்கேருந்து விளையாடினாலும் பரவாயில்ல, ஆனால் பிள்ளைகள் இதுக்குள்ளே இருக்கட்டு. அந்த வேர்டு என்னை ரொம்ப டச் பண்ணுச்சு, இருக்கட்டு. இந்த சின்ன வயசில் இந்த பிள்ளைகள் இதற்குள்ளே வந்துட்டாங்கன்னா, இருந்துட்டாங்கன்னா, விளையாண்டுட்டாங்கன்னா நிச்சயமாக இந்த பிள்ளைகள் என்ன ஒரு நாள் எழுப்புதலுக்காக பயன்படுவாங்க. அதனால் பிள்ளைகள் விளையாடுறட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. ஆனால் பிள்ளைகள் உள்ளே என்ன செய்யட்டும், இருக்கட்டும். ஆமே, நல்லா கவனிங்க. இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அதாவது சாமுவேலை வளர்த்துவதற்கு யாரும் இல்லை, கற்றுக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை, திருத்துவதற்கு யாரும் இல்லை, சிட்சிப்பதற்கு யாரும் இல்லை, கண்டிப்பதற்கு யாரும் இல்லை. ஆனாலும் ஒழுக்கத்துடனும் நீதியுடனும் பரிசுத்தத்துடனும் நேர்மையுடனும் சாமுவேல் வளர்ந்தான். ஒரே காரணம், அவன் இருந்தது தேவனுடைய சமூகம். நீங்கள் இந்த 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் சொல்கிறேன், வந்து உட்காந்து தூங்கிட்டு போனாலே ஏதாவது ஒன்று நடக்கும். ஹலோ, ஒத்துக்கொள்கிறோங்க? ஆமே, உண்மை. ஏன்னா இந்த அந்த அதிகாலை ஜபத்தில் வர்றீங்க. இங்கே வந்து அந்த அதிகாலையில் சிலர்லாம் லேட்டாக தான், நானே கொஞ்சம் லேட்டாக தான் 2 நாளாக வந்தேன். ஆனால் வந்து உட்கார்ந்துட்டு போனாலே ஏதோ ஒரு வேலை அங்கே செய்யும். சாமுவேல் அதற்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய அவன் வளர்ந்தான். அவன் இளமை பருவத்தில் அவன் இருந்தது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தனால அவன் நிலைமை தேங்கிய அளவில் அல்ல, ஏதோ ஒரு விதத்தில் வளர்ந்தான். எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்தான் தெரியுமா? தேவ சத்தத்தை நேரடியாக கேட்கத்தக்க அளவில் அவன் வளர்ந்தான். சரி, அது அங்கே இருக்கட்டும். அது அவனுடைய மேன்மை. அதாவது அந்த இளமை பருவத்துடைய சில அனுபவங்களும் அடுத்து மேன்மைகளை சொல்லும்போது நாங்கள் வர்றேன். சரி, ஓகே, நமக்கு அனுபவத்தை வர்றேன். அப்போ நான் இங்கே என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நாம் இந்த ஜெப நாட்களிலே நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ரெசன்ஸில் இருக்கிறோம். காலையில் கருத்து சித்தமாக அடுத்த வாரம் பகல்லேருந்து நான் தைரியமாக சொல்லுகிறேன், இந்த இடத்துல உட்கார்ந்து ஆராதிக்க ஜெபிக்க பாட தேவ வசனத்தை கேட்க பல மடங்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் வளர செய்வாராக. ஹல்லேலூயா. நல்லா இப்போ நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்கிற அளவிலே வளர செய்வாராக. இந்த 29ஆம் தேதி முடியும் போது நாம் இந்த தொடங்கின இந்த 9ஆம் தேதி 9ஆம் தேதி நாம் ஆரம்பித்தோம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முடியும் போது ஏதோ ஒரு விதத்தில் அல்ல, பல மடங்கு பல மடங்கு முன்னேறத்தக்க அளவிலே வளரத்தக்க அளவிலே ஆவியானவர் அனுக்கிரகம் பண்ணுவாராக. நல்ல கையை தட்டி ஒரு 2 நிமிடம். காது கேட்கல. ஹல்லேலூயா. ஒரு தரி போலும் கூரையில்லா நின்னோடுள்ள ஸ்நேகம். இந்த ஜப நாட்களில் உங்களோட தேவைகள் இருக்கும். நான் அந்த ஜப குறிப்பில் நான் மேக்சிமம் இந்த ஜபத்தை குறித்தும் பல காரியங்களை சொல்லி ஜபிக்க வைத்திருக்கிறோம். உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கட்டும் என்றால், ஆண்டவரே இந்த நன்மை நடக்கட்டும், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இந்த காரியத்தை செய்யுங்க, அந்த காரியத்தை செய்யுங்க, அப்படி அது எதுக்கலை, அதை சொல்லுங்கள். ஆனால் அதை காட்டில் அதிகமாக உங்கள் ஏக்கம் எதுவாக இருக்கணும்னா, இந்த ஜப நாட்களிலே இன்னும் நான் ஆவிக்கிற ஜீவியத்தில் பல மடங்கு கர்த்தர் வளர செய்வாராக. ஹோ 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா விதத்திலும் கர்த்தர் வளர செய்வாராக. எல்லா விதத்திலும் கர்த்தர் வளர செய்வாராக. எல்லா விதத்திலும் கர்த்தர் வளர செய்வாராக. ஒரு தரி போலும் கூரையில்லா நின்னோடுள்ள ஸ்நேகம் என்னுயிரே காழருகில் நீ என்னும் என்னும் வேണം. ஒரு முறை. ஒரு தரி போலும் கூரையில்லா நின்னோடுள்ள ஸ்நேகம் என்னுயிரே காழருகில் நீ என்னும் என்னும் வேണം. வலது கரத்தை உயர்த்தி എൻ്റെ ചങ്കാണേ എൻ്റെ ഉയിരാണേ എൻ്റെ അഴകാണ് അമിർതാണേ യേശു. ഹല്ലേലൂയ சொல்லுங்க. എൻ്റെ ചങ്കാണേ, യെസ്, എൻ്റെ ഉയിരാണേ, എൻ്റെ അഴകാണേ അമിർതാണേ യേശു. ഒരു തരി പോലും കൂറയില്ല നിന്നോടുള്ള സ്നേഹം എന്നുയിരേക്കാൾ അരുകിൽ നീ എന്നും എന്നും വേണം. காது கேட்கல. ஒரு தரி போலும் கூரையில்ல நின்னோடுள்ள ஸ்நேகம் என்னுயிரேக்காள் அருகில் நீ എന്നും എന്നും വേണം. ഒരു ഇമ പോലും അടയാതെ നിന്നെ നോക്കിടുന്ന യേശു അപ്പയാണ് എപ്പോഴും എൻ പ്രിയ തോഴനായി. ഒരു ഇമ പോലും അടയാതെ എന്നെ നോക്കിടുന്ന യേശു അപ്പയാണ് എപ്പോഴും എൻ പ്രിയ
தோழனாய் வலது கரத்தை உயர்த்தி എൻ്റെ ചങ്കാണ്. വെരി ഗുഡ്, വെരി ഗുഡ്. എൻ്റെ ഉയിരാണ്, എൻ്റെ അഴകാണ്, അമൃതാണ്. കാത് കേക്കല. എൻ്റെ ആക്കനമ കലമോ കൊനമോനോ കൊലബെനമേ ഊടാ കബ കമിനമ കലമോനോ കൊലമെനെ. എൻ്റെ അഴകാണ്, அமிர்தானே. வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த ஜெப நாட்களிலே என்னை வளர செய்வீராக. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா விதத்திலும் வளர செய்யுங்க. வேற ஒன்றும் கேட்காதுங்க. கர்த்தருடைய சந்நிதியில் ஒருவன் இருந்தால் அவன் வளருவான். ஓ എൻ്റെ ചങ്കാണ്. இந்த மூன்றாவது நாள் வந்திருக்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை வளர்ச்சியை கர்த்தர் பார்க்க வைப்பாராக. ஓஹோ, ஏன்னா நீங்க இருக்கிறது தேவ சமூகம், நாம் இருக்கிறது தேவ சமூகம். ஓ, நாம் இருக்கிறது தேவ சமூகம். ஒருவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் அவன் நிச்சயமாய் வளருவா. എൻ്റെ ചങ്കാണ്, എൻ്റെ അഴകാണ്, എൻ്റെ അഴകാണ്, അമൃതാണ്. വായ திறந்து എൻ്റെ ചങ്ക ഹോളി സ്പിരിറ്റ് എൻ്റെ ഉയിരാണ്, എൻ്റെ അഴകാണ്, അമൃതാണ്. ഒരു തരി പോലും കുറയില്ല നിന്നോ. ഓ റാക്കാര ഷാക്കാര റീക്കാക്കാറാക്കാന ഏനുയിരേക്കാൾ അരുകിൽ നീ എന്നും എന്നും വേണം. ഒരു ഈമ പോലും അടയാതെ എന്നെ നോക്കിടുന്ന യേശു അപ്പയാണ് എപ്പോഴും എൻ பிரிய தோழனா. நான் சில வார்த்தைகளை சொல்லுகிறேன், அதுக்கு நீங்க ஆமேன்னு மட்டும் சொல்லுங்க. அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் வளர்ச்சியை காண செய்வாராக. நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமேன்னு சொல்லணும். ஆமை கிருபையிலே கர்த்தர் வளர செய்வாராக. நான் சொல்றது இந்த ஜெப நாட்களிலே இது நடக்கும். பரிசுத்தத்திலே கர்த்தர் வளர செய்வாராக. ஆராதனையிலே வளர செய்வாராக. கர்த்தரை துதிப்பதிலே வளர செய்வாராக. அவரை நேசிப்பதில் வளர செய்வாராக. அவரை ஆராதிப்பதில் வளர செய்வாராக. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர செய்வாராக. எந்தெந்த பகுதிகளில் நமக்கு வளர்ச்சி தேவைப்படுகிறதோ அத்தனை பகுதிகளில் கர்த்தர் வளர செய்வாராக. உலக பிரகாரமான காரியத்தை சில காரியங்களை சொல்றேன் கூட ஆமேன்னு சொல்லுங்க. சமாதானத்திலே வளர செய்வாராக, சந்தோஷத்திலே வளர செய்வாராக, பொருளாதாரத்திலே வளர செய்வாராக, குடும்ப வாழ்க்கையிலே வளர செய்வாராக, எடுக்கப்பட்ட பிரயாசங்களிலே வளர செய்வாராக. எவைகள் எல்லாவற்றிலும் வளர்ச்சியை விரும்புகிறோமோ அவைகள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் வளர செய்வாராக. நல்ல கையை தட்டி ஓ ஒரு தரி போலும்
நான் ஆவில உணர்கிறேன். நம்ம இங்கே உட்காந்து ஒர்ஷிப் பண்ணி ஆமென் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க ஆமென். நாம இன்றைக்கே கர்த்தர் வளர்ச்சியை கட்டளையிட்டு விட்டார். இன்றைக்கே அவர் வளர்ச்சியை கட்டளையிட்டு விட்டார். ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. எന്റെ ചങ്കാണേ, എൻ്റെ ഉയിരാണേ, എൻ്റെ അഴകാണേ, അമിർദാണേ. കാതി കേക്കല എൻ്റെ ചങ്കാണേ, യെസ്, എൻ്റെ ഉയിരാണേ, എൻ്റെ അഴകാണേ, അമൃതാണേശു. രാവിലും പകലിലും നീ മാത്രമേ, உயிரிலும். அவனுடைய இளமை பருவம் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்தான்? பணிவிடை செய்தான். அதை இப்படி சொல்கிறேன், சிறு பருவத்திலேயே ஊழியம் செய்கிற பாக்கியம் அவனுக்கு என்ன செய்தது? கிடைத்தது. சிறு வயதிலேயே ஊழியம் செய்கிற பாக்கியம் அவனுக்கு என்ன செய்தது? கிடைத்தது. இது ஒரு பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். அடுத்து இவன் செய்த பணிவிடைகளை கர்த்தர் அங்கீகரித்தார். புரிகிறவங்க ரலியை சொல்லுங்க பார்க்கலாம். இனி சத்தத்தை உயர்த்தி. அப்போது இளமை பருவத்தில் மற்ற பிள்ளைகள் மற்ற கடமைகளை வேலைகளை செய்யும்போது சாமுவேலோ கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தான்? சொல்லுங்க பணிவிடை செய்து கொண்டிருந்தான். எப்படி கரெக்டாக சொல்லணும் தெரியல. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய ஊழியத்தை அல்லது தன்னுடைய கடமைகளை, தன்னுடைய வேலையை பணிவிடையில் ஆரம்பித்தால் அவனுடைய முடிவு வெற்றியாக இருக்கும். புரியுதா? எதில் ஆரம்பிக்கணும்? சவுண்டு குறைஞ்சிட்டு சொல்லுங்க. அதனால தான் ஊழியத்துக்கு எல்லாம் போனால், பைபிள் காலேஜ் எல்லாம் போனால் முதல்ல இப்போல்லாம் எப்படி இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ண விடுறது அவ்வளோ, அதாவது அது நல்லது என்னை பொறுத்தவரை. அப்படி முதல்ல மைக்கெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல அவிகளுக்கு இது டியூட்டி, ஏகப்பட்ட டியூட்டி. அதில் ஆரம்பிக்கணும். நம்ம பிள்ளைகள் எந்த ஒரு எடுத்த உடனே இப்போ உள்ள இதில் மைக்கோ அந்த மினிஸ்ட்ரி அது ரெண்டாவது, அது இதானனால தான் இவங்களுக்கு இதுக்கு வேல்யூ தெரியலை, ரெண்டாவது நிலை நிற்கலை. இது நான் சொல்கிற வேலை ரொம்ப முக்கியம். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஆரம்பத்தை, தன்னுடைய ஆரம்ப ஊழியர்களை, புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், இன்னும் சத்தத்தை உயர்த்தி. ஆமென். அவனுடைய இளமை பருவம் ஆலயத்தில் இருந்தனார். ரெண்டாவது அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். மூணாவது அவன் இளமை பருவத்தில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நாளைக்கு அவனுடைய மேன்மைகளை நான் சொல்கிறேன். இது ரொம்ப நாளைக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்படி சொல்கிறேன், எப்படி சொல்லணும்னு தெரியல, பட் நான் என் சிந்தையில் விழுந்த சொல்கிறேன். குடும்பத்தின் அன்பு அவனுக்கு அதிகம் கிடைக்கவில்லை. குடும்பத்தின் பராமரிப்பு அவனுக்கு அதிகம் என்ன செய்யலை? கிடைக்கல. குடும்பத்தின் மேன்மைகள் அவனுக்கு அதிகம் கிடைக்கல. இதுக்கு மேன்மை என்னன்னு நான் நாளைக்கு சொல்கிறேன். அம்மா வருஷத்து ஒருக்கும் வருவாங்க. நம்ம அதில் வாசித்தோம், ஒரு சட்டையை ஒரு ஏபோ தரித்த
18 வாசித்தோம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். 19 அவனுடைய தாய் வருஷந்தோறும் பலியை செலுத்துவதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவான். அப்பா ஒரு ஆமென். ஹலோ, ஹாஸ்டலில் கூட வருஷத்தில் 2 தடவை பார்க்கலான்னு நினைக்கிறேன். இவன் அம்மாவை பார்க்கணுன்னு அழுதுகிட்டு வீட்டுக்கு போன மாதிரியும் தெரியலை. ஹலோ, அப்பாவை பார்க்கணுன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்மா அப்பா கொடுக்குற சாப்பாடு வேற எங்கேயும் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் எப்போ அம்மைக்கு சாப்பாடு டேஸ்ட்டு தெரியும்னா காலேஜுக்கு போய் ஹாஸ்டலில் தங்கணும்னு தெரியுமா? ஓ என்ன ஆமேனு. அம்மா நிறைய பிள்ளைங்க என்கிட்ட சொன்ன அம்மாக்கு சாப்பாடுங்க, சில சாப்பாடு சரியில்லைன்னே மெலிஞ்சு போய் வீட்டை பார்த்து வந்துடணும். வீட்டில் இருந்துட்டு கொஞ்சம் உப்பு கூடிச்சுன்னா இது என்ன சாப்பாடு அங்கே கொண்டு போ, ஸோ இது என்னது தண்ணியாக இருக்குது, இது என்னது அப்படி இருக்குது, இது என்ன பிளேட் அழுக்காக இருக்குது, இது என்ன முடி கிடக்கு, ஸோ அங்கே வண்டே கிடக்கும், தூக்கி போட்டுட்டு அமைதியாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அம்மாவுக்கு சாப்பாட்டுக்கு வேலை என்னச்சு, இவனுக்கு இது ஒன்றும் கிடைக்கல சார். அம்மா கைப்பட சமைச்ச சாப்பாடு இவனுக்கு என்ன செய்யலை சொல்லுங்க, கிடைக்கல. அம்மாக்கு சட்டை மட்டும் கிடச்சி வருஷத்துக்கு ஒரு சட்டையை கொண்டு ஒரு சட்டையை மட்டும் தச்சு கொண்டு வருவாங்க, அதை மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் இதை மெடிடேட் பண்ணும்போது என் கண்ணு கலங்குச்சு. ஆமென் சொல்லுங்க. அவன் அம்மானு கூப்பிட்டது அவன் வாயில் அதிகம் கிடையாது, அப்பான்னு கூப்பிட்டது சாமியில் அதிகம் கிடைக்கும். நான் ஏன்னா இன்னும் ஃபியூச்சரில் அவனுக்கு மேன்மை நம்ம பார்ப்போம், அவனுக்கு உயர்வு, அவனுடைய மினிஸ்ட்ரி சாமுவேல் சாதித்தது நம்ம பார்ப்போம். அப்போது அதை மெடிடேட் பண்ணும்போது ஆமேன் அலையிலேயே வரக்கூடாது, அதை மெடிடேட் பண்ணும்போது நமக்கு இது தெரியணும். அன்னைக்கு அம்மாவுக்கு அரவணைப்பில், பிள்ளைகளுக்கெல்லாம் அம்மைக்கு அரவணைப்பில் இருந்தால் தான் தூக்கமே வரும். அம்மைக்கு அரவணைப்பு கிடைக்கல, அப்பாவுக்கு அரவணைப்பு கிடைக்கல. ஒருவேளை அம்மா வருஷத்துக்கு ஒருக்கு அண்ணன்மாரில் கொண்டு இதான் மக்களை உனக்கு தம்பி மாறு, இதான் தங்கச்சி மாறுன்னு சொன்னால் அப்படியா தம்பி தங்கச்சி உழிப்பணும், 2 நாள் காணணுன்னு எல்லோரும் வீட்டுக்கு போயிடணும். இவன் திரும்ப ஆலயத்திலே இருக்கணும். மாம்சீக பிரகாரமாய் பார்த்தால் ஒரு கடினமான வாழ்க்கை தான், உண்மைதானா? அதான் சொன்னேன், குடும்பத்தின் அன்போ அரவணைப்போ குடும்பத்தின் மேன்மை அவனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. ஆனால் அவன் இருந்ததோ கர்த்தருடைய சமூகத்திலே. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார் ஒரு காலத்தில். நம்ம அதனால தான் நேற்றைக்கு சாட்சியில் கவனித்தோம். என் பிள்ளையை நான் ஊழியத்துக்கு கொடுத்தேன், ஆண்டவருக்கு அர்ப்பணித்தேன். அதனால் என் பிள்ளையை கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி தேசத்துக்கே ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அப்படி சொல்லுகிற அளவில் தான் கர்த்தர் சாமுவேலை வைத்தாரே ஒழிய என் பிள்ளை ஊழியத்து கொடுத்தனால என் பிள்ளை கஷ்டப்படுன்னு சொல்கிற அளவில் சாமுவேலை வைக்கலை. சாமுவேலும் ஒரு கட்டத்தில் இப்படி சொல்லியிருப்பேன், எங்கள் அப்பா அம்மாவோடு நான் வளரலை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அரவணைப்பு எனக்கு கிடைக்கல, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அரவணைப்பு கிடைக்காதனால தான், நான் ஆலயத்தில் வளர்ந்தனால தான், தேவ சமூகத்தில் வளர்ந்தனால தான் இன்றைக்கி கர்த்தரனை உயர்த்தி வைத்திருக்கிறார். பெற்றோர் சில இடங்களில் இருதய கடினம் வாங்கணும் தெரியுமா? எதுக்குன்னு தெரியுமா? இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்களுக்கு. சீக்கிரம் எலும்பு, சர்ச்சில் போ, ஃபாஸ்டிங் இது, இன்றைக்கி சண்டே சாப்பிடாண்டா, உட்காரு, பசிக்கம்மான்னு சொல்லணும். இருதயத்தை கடினப்படுத்தி எங்கள் அம்மாவில் நான் எப்படி பார்த்தேன்னா சின்ன வயசில் ராட்சசியாக பார்த்தேன், கொடுமைக்காரியாக பார்த்தேன். சாட்டர்டே எல்லாம் லீவு இருக்கும், எங்கள் கூட உள்ள பையன்மாரெலாம் கிரிக்கெட்டில் விட பேட்டையும் தூக்கிட்டு போகணுங்க. எங்களுக்கு காலத்து சோறும் தராமல் ஸ்தோத்திர ப்ரேயருக்குன்னு இழுத்துட்டு போகணும். இந்த அடிக்கப்படுந்த ஆடு இருக்குன்னு தெரியுமா? மற்ற அந்த வெட்டு ஆடை கொண்டு போவாங்க மாடை, அதே மாதிரி அவி பின்னாடி போயிட்டே இருப்போம். அவ்வளோ உள்ளத்தில் அவ்வளோ கோபம் இருக்கும். சோத்திரம் ஒன்றும் இப்படி எங்களை கொடுமைப்படுத்துகிறாங்களேன்னு. ஸோ அங்கே போய் ப்ரேயர் முடியது 3 மணிக்கு.
அடுத்த ஒரு சுக்கு காப்பி மட்டும் தருவணும். திரும்ப வீட்டுக்கு வந்து 5 மணி, இங்கே சோறு இருக்குமா, அதுவும் இருக்குது, அதையும் விட்டுருவாங்க. மதியத்துக்கு பிறகு திரும்ப அங்கே ப்ரேயருக்கு போகணும், அது போட்டால் அடுத்த அடி. சோத்திரம். இது அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சு அப்போ. இப்போது கர்த்தர் ஊழியக்காரர்களாய் நிறுத்தி வைத்திருக்கிறார். நேற்றைக்கு நாங்கள் கடமலூர் போகும்போது எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் வந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த எங்கள் வளர்ந்த சர்ச்சில் எங்கள் பிள்ளைங்க கெஸ்ட்டாக 2 பேரும் போயிருக்காங்கன்னு அவ்வளோ சந்தோஷம். அவங்க வந்து எங்கள் ஒர்ஷிப்பெல்லாம் பார்க்கும்போது அவங்க பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் அப்படி வைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். சில இடங்களில் நம்ம ஹார்ட்டை கடினப்படுத்தணும். முழங்கால நில்லு, அதிகாலையில் எலும்பு, ப்ரேயர் பண்ணு. அந்த தாய் அந்த இருதயத்தை கடினப்படுத்திட்டான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வருஷத்துக்கு ஒருக்கா சட்டையை கொண்டு தைத்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த தாய்க்கோளம் எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ துடிக்கும். இப்போ உள்ள காலத்தை மாதிரி வீடியோ கால் உண்டா, ஃபோன் உண்டா? ஒன்றும் கிடையாது. மகன் காய்ச்சல் வந்தாலும் என்னது லூஸ் மோசம் வந்தாலும் அவன் பார்த்துக்கிடணும். சொல்லி அனுப்பவும் முடியாது. அது அந்த காலம். அதன் மத்தியிலும் அந்த தாய் இருதய கடினமாக எப்படியோ தெரில, அவ்வளோ ஆண்டோர் மேல வைராக்கியத்தில் பிள்ளையை கொடுத்தாங்க. அந்த பிள்ளையை கர்த்தர் உயர்த்தினார். இத்தனை பேர் ஆமே. நம்மளை நீங்கள் நம்ம பிள்ளைகளை சர்ச்சு கூட்டிருந்த பிள்ளைகள் வந்து எரிஞ்சு விழும், ஆனாலும் பயப்படாதுங்க. உங்களுக்கு தெரியணும், இப்போ நீ எரிஞ்சு விழுந்தாலும் ஒரு காலத்தில் நீ நல்லா இருப்பா. எங்கள் பெற்றோருக்கு தெரிஞ்சு எங்கள் பிள்ளைகள் இப்போ இப்படி இருந்தாலும் காலையில் 4 மணி 5 மணிக்கே எழுப்பி ஜோம் பண்ண வச்சுருக்காங்க. ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி ஜோம் பண்ண வச்சுருக்காரு எங்கள் அப்பா 1 மணிக்கூர். எவ்வளோ கோபம் வரும் தெரியுமா? ராத்திரி உறங்குனா அடுத்த அடி விழும். ஸ்தோத்திரம். அதெல்லாம் என்னது, ஹிட்லர் ஆட்சி மாதிரி தான் இருந்துச்சு அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ கர்த்தர் எவ்வளோ மேன்மையாக வைத்திருக்கிறார். அப்போ குடும்பத்தின் அரவணைப்பும் மேன்மையும் பாசம் அவனுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல இளமை பருவத்தில். ஆனால் கர்த்தர் சாமுவேலை கைவிடல. அந்த இளமை பருவத்தில் அவனுக்கு உண்டான மேன்மைகளை கர்த்தர் அனுமதித்தான். நான் நாளைக்கு சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ சாலமோனின் இளமை பருவத்து 3 காரியங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான், அதனால் வளர்ந்தான். 2வது கர்த்தருக்கு பணிவுடை, ஆலயத்தில் தான் பணிவுடை செய்தான், அது கர்த்தருக்கு பணிவுடை செய்தான். 3வது குடும்பத்தின் அன்பும் அரவணைப்பும் பாசம் அவனுக்கு என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. கண்களை மூடுவோம். மணி 8 ஆயிட்டு. நாளை கண்ணீர் பண்ணுவோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? எனக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிறைய வார்த்தைகளை தரணும். அல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் சிந்தையில் போடுற வார்த்தை. நான் வேறு புக்ஸ் எல்லாம் வாசித்து நோட்ஸ் எடுத்து ஒன்று இங்கே பேசலை. ஏன்னா பேச முடியாது. எனக்கு பேசினா உங்களுக்கு டச் ஆகாது. ஏன்னா அதனால் எல்லாம் ஆண்டவரே தரட்டுனாக்கு நான் முழுவதும் அவரே சார்ந்து இருக்கிறேன். கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார், இன்னும் தருவாராக. சொல்லுங்கள், என்னை வளரச் செய்வாராக. வெரி குட். வளரச் செய்வாராக. ஒரு தறி போலும் குறையில்லா நின்னோடுள்ள ஸ்நேகம் என்னுயிரே காளருகில் நீ என்னும் என்னும் வேணும். ஒரு தறி போலும் குறையில்லா நின்னோடுள்ள ஸ்நேகம் என்னுயிரே காளருகில் நீ என்னும் என்னும் வேன். ஆண்டவரே, இந்த ஜெப நாட்களில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். நீர் எங்களை வளரச் செய்வீராக, வளரச் செய்வீராக, வளரச் செய்வீராக. மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த சாமுவேலை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இப்போ அவருடைய இளமை பருவத்தில் நாங்கள் சில 3 காரியங்களை கவனித்தோம். எங்களை ரொம்ப சிந்திக்க வைத்தது, மெய்சிலிருக்க வைத்தது. இந்த அனுபவங்களை எங்களுக்கு தாரும், இன்னும் வளர செய்யும். எங்கள் பிள்ளைகள் இன்னும் மக்கேற்ற விதத்தில் வாழ கிருபை செய்யும். நல்ல கருத்தில் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்துமாவே
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.